முளைப்பாலை எடுத்து பார்க்குறாங்க. அதில எல்லாமே நல்லா விளைஞ்சிருக்கு. அதனால தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த கல்யாணத்தில எந்த பிரச்சனையும் நடக்காம நல்லபடியா நடக்கணும். விஜய் கல்யாணம் தான் நம்ம ஊரே திரள்ற மாரி நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா சித்ரா தேவி இத எப்படியாவது கெடுத்து விடணும். இவங்க சந்தோஷம் நிலைக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. வீட்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறாங்க. ஆனா அனாமிகா மட்டும் விரதமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் விரதம் இருக்கியான்னு கேட்டா, நான் விரதம் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே சாப்பிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே கோயிலுக்கு போய் ஒண்ணா நிக்கிறாங்க. அந்த டைம்ல கோட்டீஸ்வரி ஃபோன் பண்ணி பிரபாவையும் அவங்களையும் வர சொல்லிடுறாங்க. அத பார்த்து அனாமிகாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோன்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிடுறாரு. ஆனா பேச விடாம அனாமிகா அவங்க எல்லாருமே கூப்பிடுறாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இத கவனிச்ச கோட்டீஸ்வரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமும் படுறாங்க, கொஞ்சம் கோவம் படுறாங்க. என் பொண்ணு வந்தா என்ன? எதுக்கு இவ இந்த மாதிரிலாம் பண்ணணும்? நான் தான் சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கோயில்ல நடக்க எல்லா சடங்குகளுமே பார்த்தீங்கன்னா நல்லா நடக்குது. ஆனா கோட்டீஸ்வரி அதை கெடுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிடுறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. இந்த மாரி நடந்தா கல்யாணம் ஆவாதே அப்படின்னு சொல்லிட்டு. காயத்ரி ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. ஏங்க இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமா என்னன்னு தெரியலையேங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க.